நம்ம எல்லாருக்குமே தெரியும் எலக்ட்ரான் வந்து போத் பார்ட்டிக்கல் அண்ட் வேவ் நேச்சர் எக்ஸிபிட் பண்ணுவாங்க. பட் இங்கே வேவ் நேச்சர்ன்றத வந்து எதை சொல்கிறாங்கன்றது எனக்கு ரொம்ப நாளே ஒரு டவுட்டாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாலை நம்ம எலக்ட்ரானாக எடுத்துக்கிட்டோன்னா, வேவ் நேச்சர்ன்றது வந்து இந்த எலக்ட்ரான் ஒரு பாலை அசியூம் பண்ணிக்கிட்டு இந்த பால் வந்து வேவ் நேச்சரில் வேவ் ஃபார்மில் போதா, இல்லைனா இந்த எலக்ட்ரான் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி ஸ்குவிஷ் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகி வேவ் நேச்சரை எக்ஸிபிட் பண்ணுதான்றது ஒரு டவுட்டு. இல்லைனா வேறு ஏதாவது மாதிரி ஒரு வேவ் ஃபார்ம், வேறு ஏதாவது நம்மளுக்கு தெரியாத வேவ் ஃபார்மில் போதான்னு. ஸோ இதை பற்றி நான் கொஞ்சம் தேடி பார்த்ததில் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, எலக்ட்ரானோட வேவ் வந்து ஒரு ஃபிசிக்கல் வேவே கிடையாது. எலக்ட்ரான் வந்து ஒரு ஃபிசிக்கல் வேவே க்ரியேட் பண்ணாது. எலக்ட்ரானில் வேவ் என்னென்னா, நம்ம எல்லோரும் படிச்சிருப்போம், வேவ் ஃபங்க்ஷன் சையில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, சை. ஸோ இந்த சை என்னென்னா, எந்தெந்த இடத்துலலாம் எலக்ட்ரான் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்றது சொல்கிறது தான் சை. இது நம்ம எல்லோரும் படிச்சிருப்போம், பட் புரிஞ்சிருக்காது. ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த வேவ் என்னென்னா எங்கெங்கெல்லாம் இருக்குது எங்கெங்கெல்லாம் இல்லைன்றதை அவங்க வேவ் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து சை வந்து 1ஆக இருக்கும், எங்கெங்கெல்லாம் இல்லையோ அங்கே வந்து சை 0வாக இருக்கும். ஸோ இதுதான் அவங்க ஒரு வேவாக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வேவுன்றதில் ஒரு பாசிபிலிட்டி மேப் ஃபார் எலக்ட்ரான். எங்கெங்கெல்லாம் எலக்ட்ரான் இருக்குது எங்கெங்கெல்லாம் எலக்ட்ரான் இல்லைன்றதை தான் வேவ் நேச்சர்னு இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அண்டு நம்ம ஆல்சோ படிச்சிருப்போம் சை ஸ்கொயர்னால் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. என்னதுன்னா, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி என்ன சொல்லுதுன்னா, அந்த இடத்துல கண்டிப்பாக எலக்ட்ரான் இருக்கா இல்லையா, 0 and 1. சை என்ன சொல்லிச்சுன்னா, அங்கே எங்கெல்லாம் இருக்கலாம் எங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான் சை. ப்ராபபிலிட்டி டென்சிட்டி வந்து அங்கே இருக்கா இல்லையான்னு டெஃபினட்டாக சொல்கிறது தான். ஸோ இது உங்களுக்கு கிளியராக புரியுதான்னு சொல்லுங்கள். இல்லைனா நான் அடுத்தடுத்த வீடியோவில் சை அண்ட் சை ஸ்கொயர் அண்டு மோர் அபவுட் தி எலக்ட்ரான் வேவை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இஃப் யூ லைக் திஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் யுவர் டவுட். பை.